ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான ஒரு வேர்டை பார்க்கலாம். நேசென்ஸ். தமிழில் அறியாமைன்னு அர்த்தங்க. அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது, அதை பற்றின எந்த அவேர்னஸுமே இருக்காது, டோட்டலாக ஜீரோன்னு சொல்லலாம், பிளைண்டாக எதுவுமே தெரியாதுன்னு சொல்லலாம். அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். தி எரர் அரோஸ் ஃப்ரம் நேசென்ஸ் நாட் டிஸ்ஹானஸ்டி. தமிழில் பாருங்கள், அந்த தவறு வந்து நேர்மை இல்லாமல் அல்ல, அறியாமையாக ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தெரியாமல் நடந்து போச்சு, எதுவுமே அதை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வேர்டு இருக்குதுங்க, இக்னோரன்ஸ் அப்படின்னு. இக்னோரன்ஸ்னால் புறக்கணிக்கிறதுங்க. அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிருக்கும், ஆனால் அவங்க வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க, இது வேண்டான்னு புறக்கணிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட அறியாமை தாங்க. ஆனால் அந்த அறியாமையை பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கிறதால வர அறியாமை. தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும், பட் தெரியாமல் இருக்காங்க, அதான் மீன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். அதை பற்றி தெரியவே தெரியாது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், தெரியவே தெரியாது. அப்படிங்கிறப்போ அந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதாங்க டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும். இது தமிழில் பாருங்கள், செகண்ட் ஒன் அறிவின்மைன்னு சொல்லலாம், இல்லை அறியாமைன்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷில் பாருங்கள், ஹிஸ் இக்னோரன்ஸ் ஆஃப் த ரூல்ஸ் காஸ் த ப்ராப்ளம். விதிகளை பற்றிய அவனது அறிவின்மையே இந்த பிரச்சனைக்கு காரணம். ஸோ தட்ஸ் இட்டுங்க டுடேஸ்க்கான வேர்டு அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பை பை.